ப்ரோ 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 மேஜர் இக்பாலோட அப்பா கேரக்டர். ஐயோ அது வெயிட்டான கேரக்டர். அந்த ஊர் M10 மகன். ஸோ ப்ரோ துரந்தர் 2 நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அதில் உங்கள் ஃபேவரட்டான கேரக்டர் யார் ப்ரோ? ஓகே ஸ்பாய்லர் போட்டுக்கலாம்ப்பா, படம் பார்த்தவங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா பிடிச்ச கேரக்டர்னு எடுத்துக்கிட்டா இருக்கிற எல்லா ஸ்பாய்லரையும் பேசி வச்சிருவோம். வந்து நம்ம மெஸ்ஸி உசேர் பால் தான். ஓகே அவர் அந்த ஃபுட்பால் விளையாடிருந்தாரா? ஆமாங்க, நான் கூட மாசான ஆளா, அதாவது அவன் பாட்டுன்னு ஓரமாக இருந்தான். நீ தான்டா அடுத்த லேயர் விட கிங் அப்படின்னு உசுப்பேத்தி அவனை ஜாலியாக உட்கார வச்சு அவன் மொத்தமாக செஞ்சு விட்டாங்க ப்ரோ. ஸோ ஐ எம் ஃபீல் சேட் ஃபார் உசேர் பால். ஆனால் உங்கள் ஃபேவரட் கேரக்டர் ஆக்கிட்டீங்க பார்த்தீங்களா? பாவப்பட்ட ஜென்மமாயிட்டுங்க. ஃபேவரட் கேரக்டர் ஹம்சா தாங்க. ஹம்சா இல்லையா? அவன் சண்டை போட்டது ஜெயிச்சது அதெல்லாம் கூட இல்லை எனக்கு. அந்த கடைசியில் இப்போ நான் போனால் அந்த லைஃபும் போயிடுமோ, இருக்கிற நல்லா இருக்காங்களே அவங்க லைஃப் நான் எதுவும் கெடுக்க வேணா, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு ப்ரோ. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் சொல்லுங்கள். அவனே தான், பட் நம்ம ஜஸ்பிரீத் சிங் ராங்கியோட கேரக்டராக வந்து பிடிச்சிருந்தது. அந்த கடைசி மூமெண்ட்டில் வீட்டு பக்கம் போயிட்டு பார்ப்பான் பார்த்தீங்களா, இந்த சைடு ரோடு இந்த சைடு வீடு, நடுவில் நம்மளை பார்த்து கேட்பான் இப்போ நான் எங்கடா போகிறதுன்னு. பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி மாதவன் கேரக்டர் ஐயோ வெயிட்டான தான் பிளான் போட்டுறதுலாம் நான் கூட ஏன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷன்லாம் அவனை எதாவது காப்பாற்ற பண்ணுறா இல்லை அப்படியே விட்டுருவான்னு நினச்சா, அப்போ ஒரு ஃபோன் காலு அவன் ரியாக்டே பண்ணல பார்த்தீங்களா. அவன் நான் எத்தனை அம்சாவை பார்த்தவன் உன்னெல்லாம் வெளியே எடுத்துன்னு வர முடியாதாடா அப்படின்னு அவன் அசால்ட்டாக கொஞ்சம் ஒரிஜினல்னு சொல்கிறாங்க. பட் அது எப்படி கனெக்ட் ஆகும் ப்ரோ? அதுதான் இது ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும். இது வந்து முதல்ல பயோபிக்கோ, இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியோ ரியல் ஈவெண்ட்ஸ் அப்படியே எடுத்து காட்டுறதோ கிடையாது. தான் ரியல் ஈவெண்ட்ஸுக்கு நடுவில் அந்த டைம் லைனை நடந்தது. சிம்பிளாக இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ வந்து ஹம்சா பண்ணது இதெல்லாம் ரியல்ன்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்கு. அதனாலேயே அது ப்ரொபகண்டா அப்படிங்கிற ஒரு டாக்லாம் ஓடிட்டு இருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ரஹ்மான் டகேட்ட SP அஸ்லாம் வந்து போட்டு தள்ளுனதுங்கிறது என்கவுண்டர் ரியல். அதுக்கு நடுவில் மாஸ்டர் மைண்ட் ஹம்சாங்கிறது இவங்க கிரியேட் பண்ண ஃபிக்ஷனல் ஸ்டோரி. கரெக்ட். நம்ம மாதவன் கேரக்டரும் ஒரிஜினல் தான். இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய விஷயம் போயிருக்கு. பட் ஸ்டோரி வைஸ் ஃபுல்லாக ஒரிஜினல்னா அப்படின்னு இல்லை, ரியல் ஈவெண்ட்ஸ் வச்சு ஒரிஜினல்னா அவங்க பயோபிக்னே சொல்லிட்டு எடுக்க போறாங்களே, அப்புறம் எதுக்கு ஃபிக்ஷனல் ஸ்டோரி உருவாக்க போறாங்க? அதனால யாராலும் நோட்ல இது ப்ரொபகண்டான்னு சொல்றாங்களோ, நான் சொல்றேன் இல்ல ரெண்டு ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. நானே சொல்றேன் இருக்கட்டும், ப்ரொபகண்டாவே இருக்கட்டும், ஆனா என்டர்டெயின்மெண்ட் வைஸ்ல எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த ப்ரொபகண்டாவை கேடு கட்டத்தனமா எடுத்தா கேரளா ஸ்டோரி மாதிரி அடி வாங்கலாம், தப்பு கிடையாது. இவன் குவாலிட்டியா எடுத்திருக்கான், நல்லா சினிமேட்டிக்கா எடுத்திருக்கான். அண்ட் மூவி மேக்கிங் வைஸ்ல எந்த குறையும் சொல்ல முடியாது. இப்போ 1000 கோடி ஆச்சு ப்ரோ. கண்டிப்பா 2000 கோடி போஸ்டர் நான் எதிர்பார்க்க 1000 கோடி அடிக்கணும் டவுட் இல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல எடுத்துட்டான். அப்புறம் என்னங்க டப்பிங்கே பண்ணாமலே 1000 கோடி எடுத்தான், இதெல்லாம் எடுக்க மாட்டானா? கண்டிப்பா 2000 வரையும் போவோம், பார்ப்போம். புஷ்பராஜ் ஓவர்டேக் பண்ணி 2500 வாங்க, நீங்க சீக்கிரம் போஸ்டர் ரெடி பண்ணுப்பா. அந்த புஷ்பா எப்படி ப்ரோ எடுத்தது? அது தனி டாபிக், ஒரு மிஸ்ட்ரி. நம்ம தனியாக பழப்போம். இந்த வீடியோவில் துரந்தரோட முடிச்சுப்போம். ஸோ உங்கள் ஃபேவரட் கேரக்டர் அண்ட் துரந்தர் உங்களுக்கு எப்படி இருந்தது? உசேர் பால். vote for உசேர் பால். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்